அயலி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவையோட பிறந்த நாளை நல்லா கோலாகலமாக கொண்டாடுறாங்க. அங்கே செலியன் வராரு. இதை பார்த்த பாவை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்திராணி செலியனை வெறுத்து ஒதுக்குறாங்க. இதை பார்த்த பாவைக்கே சங்கடமாக இருக்குது. இதை நினச்சி பாவை ரொம்பவே அம்மா கிட்ட பேசாமல் கோவமாகவே இருக்காங்க. கேக்கு வெட்டினதுமே இந்திராணி ஊட்டி விடுறாங்க. பாவை கொஞ்சம் தயங்குறா. அப்போ செலியன் ஊட்டி விடும்போது வாங்கிக்கிறாங்க. அப்போ செலியன் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த பொருளை வாங்கக்கூடாதுன்னு இந்திராணி மிரட்டினதுனால அதை வாங்காமல் வச்சிருக்கா பாவை. அந்த கிஃப்ட்டை வாங்கக்கூடாதுன்னு மிரட்டினதுனால தான் இந்திராணி மேலே கோவமாக இருக்காங்க. கோவத்தை சாப்பாட்டில் காட்டிக்கிட்டு சாப்பிடாம போய் அவங்க பெட்ரூமில் உட்காந்துக்கிறா பாவை. இதை பார்த்து இந்திராணி ரொம்பவே சங்கடப்படுறாங்க. அப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பாவைக்கு ஊட்டலான்ட்டு போகும்போது பாவை சாப்பிடாம மறுத்து இருக்கிறத பார்த்து இந்திராணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அயலி வராங்க. அயலி வந்து என்ன மேடம் ஏன் சாப்பிடலையா இங்கே கொடுங்க மேடம் நான் ஊட்டி விட்றேன்னு சொல்லி அயலி அந்த சாப்பாட்டை எடுத்து பாவைக்கு ஊட்டி விடுறாங்க. பாவை சாப்பிட மறுக்கும்போது அப்போ உனக்கு நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி செலியன் கொடுத்த அந்த கிஃப்ட்டை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அளவில்லாத சந்தோஷப்பட்ட பாவை அந்த கிஃப்ட்டை தனியாக வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அயலி ஊட்டி விட்டதும் சாப்பிட்றாங்க. இங்கே பாரு கண்ணு நீ சாப்பிடாதனால அம்மா காலையிலேருந்து உனக்காக சாப்பிடல தெரியுமா, அம்மா கிட்ட நீ கோச்சுக்கலாமா, அம்மாவுக்குன்னு யார் இருக்கா நீ தானே இருக்கா அப்படின்னு பாவைக்கு பாசத்தை புரிய வைக்கிறாங்க அயலே. அதை கேட்டதும் பாவை அன்பா பாசமா கொஞ்சி அம்மா மேலே தாவி முத்தம் கொடுக்குறாங்க. நான் பொண்ணு செல்லமா ஓடி வந்ததும் இந்திராணியோட கோவமெல்லாம் தீர்ந்துருது. அதுக்கப்புறம் தனியாக வந்து அயலிக்கிட்ட பேசுகிறாங்க. இதை பாரு அயலி பொண்ணு பேசாமல் இருந்தது என் மனசு ரொம்ப கணக்குதுங்கிறாங்க. மேடம் இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு பேசாததுக்கு காரணமே செலியன் சாரும் நீங்களும் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தால் அவன் மனசுலையும் சந்தோஷமாக இருக்குமில்ல. அப்பா இல்லைங்கிற குறையும் ஏக்கமும் எவ்வளோ பெருசு தெரியுமா, அது பெரிய வலி. அந்த வலியை அனுபவிச்சுட்டு இருக்கா நம்ம பாவை. இதுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதான்னு சொல்லி எடுத்து சொல்கிறாங்க அயலி. இதை கேட்ட இந்திராணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பாரு எங்களுக்குள்ள விரிசல் பெருசாகிட்டே தான் போதே தவிர சமாதானம் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் கொடுக்கல. நான் எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது செலியன் தான் அதிகமாக நேசித்தேன் காதலிச்சேன் இன்னமும் காதலிக்கிறேன். ஆனால் செலியன் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க இந்திராணி. ஐயோ என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்களே, ஆனால் செலியன் சாரும் உங்கள் மேலே வச்சிருக்கிற காதல் அன்பு இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவருக்கு உங்கள் மேலேயும் பாவம் மேலேயும் அளவு கடந்த அன்பும் பாசமாக இருக்குது. இடையில இருக்கிறவங்க மேலே தான் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்களோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க அயலி. அயலி அது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற கசப்பை உடச்சி எறிஞ்சிட்டு திரும்பவும் அவர் கூட சேர்ந்து வாழ்னாலும் நான் நினைப்பேன். ஆனால் அதுக்கு அவர் நிறைய தடவை வாய்ப்பே கொடுக்காம போயிடுவார். நம்ம ஏண்டா அப்படி நினச்சோன்னு கூட நான் நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன் அயலிங்கிறாங்க இந்திராணி. இந்திராணி மனசு விட்டு அயலிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அயலி மறுபடியும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கங்கிறாங்க. நிறைய தடவை சான்ஸ் கொடுத்துட்டேன் அயலே, அவர் தெரிந்து வர மாதிரி தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைங்கிறதே என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அயலி. மேடம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு நாள் காணாமல் போயிடும். ஆனால் பாவம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த வயசுல கிடைக்காத அன்பு பாசத்துக்காக ஏங்கி நிற்பா. நீங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க அயலே. அப்போ சிவா வர்றாங்க. சிவாவும் அவங்களும் எடுத்து சொல்றாங்க. என் வயசுல எனக்கு அப்பா இல்லைங்கிறத குறை என் மனசுல எவ்வளவு பாதிக்குது தெரியுமா, என் கண்ணதுவே என் அப்பா இருந்தும் அவரை என்ன அப்பான்னு கூப்பிட முடியல. ஆனா பாவைக்கு அப்படி இல்லையே, அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருந்தும் பாவையோட மனசு என்னமா வலிக்கும் என்ன மாதிரி தானே இருக்குங்கிறாங்க சிவா. இந்திராணி அக்காவும் செலியன் சாரும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால பாவையோட மனசு என்னமா கஷ்டப்படும், எப்படியெல்லாம் அவன் மனசு வலிக்கும்னு எனக்கும் தெரியுங்கிறாங்க சிவா ஜீனியர். ஆனால் உங்கள் விஷயத்தில் உங்கள் அப்பா இருந்து உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு உங்கள் அம்மாவையும் உங்களையும் தள்ளி வச்சிட்டாரு. ஆனால் செலியன் சார் விஷயத்தில் அப்படி இல்லையில. பாவையும் சரி அவங்க அப்பா செலியனும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால தான் இவங்க மூணு பேருமே பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இந்திராணி மேடம் அதை புரிஞ்சுக்காம தான் இப்போ செலியன் சாரை ஒதுக்கி வைக்கிறாங்க. செலியன் சாரோட மனசுலையும் இந்திராணி பாவை ரெண்டு பேர்த்து மேலேயும் காதல் அன்பு பாசம் இருக்கத்தான் செய்யுதுங்கிறாங்க அயலி. இந்திராணி மேடத்துக்கு செலியன் சார் மேலே என்னதான் கோபம் இருந்தாலும் இந்திராணி மேடத்தை சுற்றி தானே வந்துட்டு இருக்காங்க. இந்திராணி மேடத்துக்கிட்ட பேசி பார்த்த வரைக்கும் இன்னும் செலியன் சார் மேலே அவங்களுக்கு இருக்கிற காதல் குறையில. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஈகோ அதை தடுக்குது, அவ்வளவுதான் காரணம். அவங்க மனசில் இருக்கிற காதலை கூடிய சீக்கிரம் நம்ம வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணணுங்கிறாங்க அயலி. ரெண்டு பேர்த்தோட மனசுலையும் காதல் இருக்கு, ஆனால் வெளிப்படையாக பேசிக்கிட்ட மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சோம்னா பாவையோட மனசில் இருக்கிற அந்த ஏக்கம் தீர்ந்துடுங்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற யாரோ தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சந்திக்க விடாமல் பேச விடாமல் அவங்களுக்குள்ள பெரிய பகையை புரட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் காரணம், அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவுக்கு காரணம். நிச்சயமாக ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் இதை புரிஞ்சுக்க மறுக்கிறாங்களே. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரிவுக்கு யாரோ ஒருத்தர் தான் காரணமாக இருக்காங்க. அது யாருன்னு நம்ம
கண்டுபிடிச்சிட்டோன்னா இவங்க 2 பேத்தையும் ஈஸியா சேர்த்து வச்சிடலாங்கிறாங்க அயலி. சரி அயலி, அடுத்த வேலை நம்ம இவங்க 2 பேத்தையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். பாவியோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கணுங்கிறாங்க சிவா. இந்த பக்கம் பார்த்தா பொன்னி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காளே இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்குறாங்க. சந்தேகத்தில் பார்க்குறாங்க அயலி. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கான்னு கேட்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல, வெளியில் போயிட்டு வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கா. என்ன ஏதுன்னு நம்ம கேட்கலாம். யாருக்கோ ஃபோன் பண்ணுறா, அவங்க ஃபோன் எடுக்கலேன்னு இவ்வளோ டென்ஷனாக இருக்கா, விசாரிக்கலான்ட்டு போகிறாங்க. பொன்னி என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா, ஏதாவது பிரச்சனையான்னு போய் யதார்த்தமாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அயலி சிவா 2 பேர்த்துக்கும் புரிஞ்சு போச்சு, இவ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கா, அதை நம்மக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா. அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ணணுங்கிறாங்க அயலி. அடுத்தது கபிலன் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ரித்திகா பின்னாடியே போய் நிற்கிறாங்க. பின்னாடி வந்து நின்னது கூட பார்க்காத கபிலன் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை பார்த்ததும் ரித்திகா போனதும் ஃபோனை பிடுங்குறாங்க. ஏய் ரித்திகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. ஆமாம், பின்னாடி சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்பியா, அதை கூட கவனிக்காமல் நிற்கிறீங்கிறாங்க ரித்திகா. உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை, என்ன வேணும்னு கேட்குறாங்க கபிலன். எனக்கு இப்போ பணம் 2 லட்சம் ரூபா வேணும், நான் ஷாப்பிங் போகணுங்கிறாங்க. எது 2 லட்சமா? சரி இரு, அக்கா கிட்ட கேட்டு வாங்கி தரேங்கிறாங்க கபிலன். அப்போ செல்வநாயகி அந்த பக்கமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இவ என்ன கபிலன் கிட்ட 2 லட்சம் ரூபா பணம் கேட்குறா, அதுவும் ஷாப்பிங் போகிறக்கு 2 லட்சம் வேணுமா, டே அப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ரித்திகா பேசுறது பிடிக்குது, கரெக்டாக கேள்வி கேட்குறாளேங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே கபிலன் ரித்திகா கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாரு ரித்திகா, பணம்னு கேட்டால் நான் அக்கா கிட்ட தான் கேட்டு வாங்கி தர முடியும், அதுக்கான காரணத்தையும் சொல்லணும். நீ எதுக்காக 2 லட்சம் ரூபா கேட்குறீன்னு சொன்னீங்கன்னா நான் போனதும் அக்கா கிட்ட கேட்டு வாங்கி தரேங்கிறாங்க. இதை பாருங்க, நான் ஒன்றும் உங்கள் அக்கா கிட்ட பிச்சை கேட்டு வரல, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களால் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா நம்மளே போய் அந்த பணத்தை எடுத்துக்கலாம். நான் உங்கள் அக்கா கிட்ட வாங்கவே மாட்டேங்கிறாங்க ரித்திகா. என்ன ரித்திகா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, எதுக்காக இருந்தாலும் அக்கா கிட்ட தான் நாங்கள் கேட்டு வாங்குவோம். காரணத்தை சொன்னால் அக்கா உடனே எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் நீ காரணத்தை சொல்லாமையே ஷாப்பிங் போகணும்னு கேட்டுட்டு இருக்கிற, வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கபிலன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் நான் மூத்த மருமக, எனக்கு அதிக உரிமை இருக்குது. உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதானே, எனக்கு அடுத்தது தான் உங்கள் அக்காவுக்கு உரிமையே இல்லாத உங்கள் அக்கா கிட்ட எதுக்காக இந்த கொத்து சாவி இருக்கணும். முதல்ல கொத்து சாவி வாங்கி என் கையில் கொடுங்க, பணம் காசு வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கணுமே தவிர உங்கள் அக்கா கிட்ட போய் 5க்கும் 10க்கும் போய் நிற்க மாட்டேன். நான் உங்ககிட்ட வெறும் 2 லட்சம் தான் கேட்டேன், 2 கோடி ரூபாயா கேட்டேன். இப்போ பணம் வேணும், நீங்கள் தான் கொடுக்கணுங்கிறாங்க. இது கேட்ட கபிலன், என்ன ரித்திகா, சரி இரு நான் போய் அக்காவை பார்த்து கேட்டு வாங்கிட்டு வரேங்கிறாங்க. இதை பாருங்க, சும்மா இனி போய் உங்க அக்கா கிட்ட எனக்கு பணம் வேணும்னு கேட்டு நிற்கிறது எனக்கு அறவா பிடிக்கல, நீங்க தான் போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வரணுங்கிறாங்க ரித்திகா. இதை பாரு ரித்திகா, அப்படியெல்லாம் அக்காவை கேட்காம நான் அந்த பெட்டியில கை வைக்க மாட்டேன். என்ன காரணமோ அந்த காரணத்தை சொன்னா அக்கா மறுபேச்சு இல்லாம பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. காரணம் இல்லாம பணம் கேட்டா 1000 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லாம பணமும் தரமாட்டாங்கிறாங்க கபிலன். இதை கேட்ட ரித்திகா இன்னும் கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்த மருமக, அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இந்த வீட்டில் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனிமே தொட்டதுக்கெல்லாம் உங்க அக்காவை தான் கேட்கணும்னு இப்படி எல்லாம் சொல்லி பழகாதீங்க. எனக்கு பணம் வேணும், நீங்க போய் உடனே எடுத்துட்டு வர முடியுமா முடியாதாங்கிறாங்க கபிலன். இதுக்கு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி நிற்கிறாங்க. அங்க செல்வநாயகி வராங்க. வந்ததும், என்ன ரித்திகா, நீ பேசுறது எல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீ கேட்டதுல எல்லாம் எந்த தப்பும் இல்லம்மா. செல்வநாயகி ரித்திகாவுக்கு சப்போர்ட் பண்ண ரித்திகாவும் தலை மேல ஏறி கொண்டுகிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இந்த பக்கம் கபிலன் வசமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இந்திராணி கையில இருக்கிற கொத்து சவியை புடுங்கறதுக்காகவே குறி வச்சிருக்கிறாங்க ரித்திகா. இந்த பக்கம் இந்திராணியோட பிசினஸ் என்ன, அவங்களோட பலம் என்னங்கிறது புரியாத ரித்திகா தான் தான் மருமகன்னு சொல்லிக்கிட்டு உரிமையெல்லாம் தனக்கே வரணும்னு தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு தனியா நிக்க போறாங்களோ என்னவோ. ஆனா கபிலனை போட்டு வாட்டி வளவடுத்திட்டு இருக்காங்க. இப்ப கபிலனும் புரியாம, ரித்திகா என்ன கண்ணுக்குட்டி இது, நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கலாமா, அக்கா பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம, அக்காவை எதிர்த்து பேசாம, அக்காவை என்ன பேசினாங்கனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டோம்னா தான் இந்த வீட்டுல ஏதோ 3 வேளை சோறு கிடைக்கும், அதையும் தாண்டி நிம்மதியா இருந்துட்டு இருக்கலாம். ஆனா இது எல்லாம் நீ வயலே கெடுத்துடுவ போல இருக்கு எல்லாம் சொல்லி ரித்திகாவுக்கு சொல்லாம சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரித்திகா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. சரியான கௌரவத்திலையும் தலக்கணத்திலையும் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரித்திகாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி செல்வநாயகியும் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கபிலன், அம்மா என்னம்மா நீங்க, ரித்திகா தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கானா, நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. அக்கா யாரு, அவங்க பிசினஸ் என்ன, அவங்க வருமானம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ரித்திகா இப்பவே கைசாவி வேணும், இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு வேணும், இந்த பதவி வேணும், எல்லாமே நான் பார்ட்னரா சேர்ந்துக்க வேணும், அனுபவமே இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவளுக்கு நீங்க புத்தி சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு அக்கா கிட்ட இருக்கிற சாவியை வாங்கி தர சொல்லி நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னமா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கபிலன். டேய், அவ என் மருமகடா, அவ சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. இந்திராணியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமே அவ பேச்சு நிறக்கவே கூடாது. இது நாள் வரைக்கும் நானே சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப ரித்திகா வந்து சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நான் பேச வேண்டியதில்லை, எல்லாம் ரித்திகா பாத்துக்குவாங்கிற மாதிரி சொல்லி செல்வநாயகி ஊதி விடுறாங்க. ரித்திகா இந்திராணி கிட்ட முட்டி மோதுறாங்க. நஷ்டம் யாருக்குன்னு